Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல இஞ்சி புளி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாலக்காடன் இஞ்சி புளி. இஞ்சி புளின்னு சொல்லுவாங்க, புளி இஞ்சின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு half பவுலுக்கு சின்ன சின்னதா இஞ்சியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 6 green chilliயை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இனி ஒரு பேன்ல கோகனட் ஆயில் சேர்த்திக்கோங்க. கோகனட் ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடுகு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கறி லீவ்ஸ், நம்ம வெட்டி வச்சிருக்க இஞ்சியை இது கூட சேர்த்திடலாம். 6 green chilli சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்த்தலாம். ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம புளி கரைச்சதை சேர்த்திடலாம். புளி நல்லா கரைச்சி சேர்த்திக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது சூடு பண்ணலாம். நல்லா கொதித்து ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வரும்போது வெல்லம் சேர்த்தணும். இங்கே பார்க்கும்போதே தெரியுது ஆயிலெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி ஆயில் மேலால் வரும்போது நம்ம வெல்லம் சேர்த்தணும். நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி புளியில் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கும். சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டாலே நம்ம நிறைய சாப்பாடு சாப்பிடுவோம். பசியும் சீக்கிரமாக எடுக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.